ஓப்போ அவங்களோட ரெனோ சீரியஸில் ரெனோ 14 அண்ட் 14 ப்ரோன்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெனோ 14 ப்ரோ பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ டெடிகேட்டடாக போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓப்போ ரெனோ 14 பற்றி பார்க்கலாம். டிசைன் வைஸ் 2 ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சேஞ்சஸ் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட சைஸ் 14ல் 6.59 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது, ஈவன் ஸ்பிளாஷ் டச் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் 240Hz. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 460 பிக்சல்ஸ் பெர் இன்ச், நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் ஹை பிரைட்னஸ் மோடில் இந்த டிஸ்பிளேயால் 1200 nits வரைக்கும் போக முடியும். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக இங்கே டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட், இந்த ஃபோனில் ரன் ஆகிற ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டிமென்சிட்டி 8350 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன ஜென்ரேஷன்ஸ்லேயும் இது நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே சிப்செட் தான் இந்த ரெனோ 14 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான். ரெனோ 14 ப்ரோக்கும் 14க்கும் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு எங்கே டிஃப்ரென்ஸ் ஆக போகுது அப்படின்னா, அதுக்கு கேமராஸ் தான் மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. அது சைஸும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் கூடவே சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸை கட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 512GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமராஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் மெயின் சேஞ்சு. ப்ரைமரி ஷூட்டர் சேம் ரெனோ 14 ப்ரோவில் யூஸ் பண்ண அதே 50 மெகாபிக்சல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சார் அல்ட்ரா வைட் லென்ஸ் இங்கே தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டரில் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருந்தாங்க ரெனோ 14 ப்ரோவில். பட் இங்கே வந்து 8 மெகாபிக்சலாக மாற்றிருக்காங்க. தேர்ட் சென்சார் இங்கே சேம் ரெனோ 14 ப்ரோவில் யூஸ் பண்ண அதே டெலஃபோட்டோ லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ். அண்ட் இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே 3.5x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்குது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ். அடிஷ்னலாக அந்த கேமராஸ் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரியர் கேமராலும் சரி இல்லை ஃப்ரண்ட் கேமராலும் சரி உங்களால் 4K 60 FPS அதுவும் 10 பிட்டில் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அதாவது HDR மோடில் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராசஸர் என்னாவது பேட்டரி ரொம்ப முக்கியம். பேட்டரி இங்கே 6000 mAhக்கான சிலிக்கான் கார்பன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் இருக்குது. ப்ரோ மாடலுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேட்டரி 200 mAh கம்மி பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஒயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு மேக்ஸிமம் வேணுமா அப்படிங்க நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, என்ன உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் சேம் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போட ஓன் UI ஆனால் ColorOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எங்கேயும் மென்ஷன் பண்ணல. மினிமம் ஒரு 2 or 3 அப்டேட்ஸ் வரதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஓவராலாகவே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ரெனோ 14 பேஸ் வேரியண்ட் 37,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12/256GB வேரியண்ட் 39,999க்கும் அண்ட் 12/512GB வேரியண்ட் 42,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்கும். ஒன்று க்ரீன் கலர் அண்ட் இன்னொன்று ஒயிட் ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், நல்ல டிஸ்பிளே, ஓரளவுக்கு பெட்டரான கேமராஸ், அதுவும் டெலஃபோட்டோ லென்ஸ் முக்கியம்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஆஃப்லைனில் ஒரு பெட்டரான ஃபோனாக இருக்கும். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜூலை 8லேருந்து அந்த ஃபோனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அமேசான் மூலமாகவும் சரி இல்லை லோக்கல் ரீட்டைலர் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களால் ப்ரீ புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.